ரவி தன்னுடைய குடிசை போன்ற இருந்த வீட்டிற்குள் சென்று அவன் வாங்கி வைத்திருந்த முக்கியமான பொருட்களை எல்லாம் எடுத்து வெளியே போடத் தொடங்கினான். அவன் மட்டுமல்ல, அவனை போன்று இருந்த ஆயிரக்கணக்கானோர் அதே வேலையைத்தான் செய்து கொண்டிருந்தார்கள். அவன் வீட்டிலிருந்து 3 வீடு தள்ளித்தான் பூமலையின் வீடும் இருந்தது. அவளும் அவளுடன் இருந்த பாட்டியும் வீட்டில் இருந்த பொருட்களை எல்லாம் எடுத்து மெல்லமாக வெளியே வைத்து கொண்டிருந்தார்கள். உருட்டுக்கட்டை போல இருந்த 150 நபர்கள் அந்த சிறிய பேட்டையை சுற்றி வளைத்திருந்தார்கள். ஏதாவது பிரச்சனை நடந்தால் அடிதடிக்கு தேவையான விஷயங்களையும் அவர்கள் கையில் வைத்திருந்தார்கள். அவர்களுடன் 7 ஜேசிபிகளை அழைத்து வந்திருந்தார்கள். 100 வருடங்களுக்கும் மேலாக இருக்கும் அந்த பேட்டையை இப்பொழுது இவர்கள் காலி செய்ய போகிறார்கள். அங்கே இருக்கும் குடிசைகளும் வீடுகளும் தரமட்டமாக போகின்றன. ரவிக்கு கண்களில் கண்ணீர் பூத்து கொண்டே இருந்தது. இத்தனை வருஷமா வாழ்ந்த இடத்த விட்டுட்டு ஒரே நாளில் போகணும்னு சொன்னால் எப்படா போக முடியும்? நீங்கள் போவீங்களாடா உங்கள் வீட்டை விட்டுட்டு? உங்களுக்கு கதை கேட்கறதுன்னா ரொம்ப பிடிக்கும்னா அஸ்வின் தமிழ் நாவல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.